சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அதேபோல துறையூர் தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு வேட்பாளர் அறிவிக்கப்படாத நிலையில் அங்கு போட்டியிட உள்ள வேட்பாளருக்கும் ஆதரவு திரட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து திருச்சி, தென்னூர், உழவர் சந்தை மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். அப்போது பேசிய அவர், நான் மீண்டும் மீண்டும் திருச்சிக்கு வருவது போல் திராவிட மாடல் அரசும் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் எனவும், கடந்த 2021 தேர்தலில் திருச்சி மாவட்டத்தில் முழு வெற்றியை தந்து 2 சிறப்பான அமைச்சர்களை தந்துள்ளீர்கள். அதுபோல வரும் தேர்தலிலும் 100% வெற்றியை தருவீர்கள் என்கிற நம்பிக்கை உள்ளது எனவும், திருச்சிக்காக பல்வேறு முத்திரை திட்டங்களை செய்து கொடுத்துள்ளோம் என்கிற உரிமையோடு நான் வாக்கு கேட்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வரும் சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட உள்ள நிலையில் நாளை திருச்சிக்கு வருகை தந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். இதனைத் தொடர்ந்து திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் நடைபெறும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்த முக்கிய நிகழ்விற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தவேக மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மற்றும் டெல்டா மண்டல தேர்தல் பொறுப்பாளர் குட்டகிருஷ்ணன் ஆகியோர் இன்று திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தில் மனு அளித்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், விஜயின் வருகை தமிழக அரசியலில் ஒரு புதிய வரலாற்றை படைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். விஜய் ஏன் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த செங்கோட்டையன், தேர்தல் களத்தில் இருப்பவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது காலம் காலமாக நடைபெறும் ஒரு வாடிக்கையான விஷயம்தான் எனவும், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களே 2 தொகுதிகளிலும் ஏன் 4 இடங்களிலும் கூட போட்டியிட்டுள்ளார் எனவும், ஜனநாயக நாட்டில் யாருக்கும் எங்கு வேண்டுமானால் போட்டியிட உரிமை உள்ளது என்று விளக்கமளித்துள்ளார். தமிழக அரசியலில் தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கியுள்ள நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் அனைத்தும் தொகுதிகளை பகிர்ந்து வேட்பாளர்களை அறிவித்து வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக இறங்கிவிட்டன. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் மட்டும் இன்னும் வேட்பாளர் பட்டியலே முடிவாகாத நிலையில் அக்கட்சியின் மூத்த நிர்வாகி மாணிக்கம் தாகூர் MP தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது தேர்தல் பணிகளில் பெரும் தொய்வை ஏற்படுத்தியுள்ளது. விசிக MLAக்கள் ஆளுநர் ஷானவாஸ், SS பாலாஜி, பனையூர் பாபு ஆகியோருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்காதது சர்ச்சையான நிலையில் அக்கட்சி தலைவர் திருமாவளவன் அது குறித்து விளக்கமளித்துள்ளார். அதில் திமுகவிடம் சில தொகுதிகளை கேட்டோம், ஆனால் அவர்கள் தரவில்லை என தனது வருத்தங்களை பதிவு செய்துள்ளார். தென் மாவட்டங்களில் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்த 10 தொகுதிகள் உட்பட 36 தொகுதிகளில் அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் அதிமுக வெற்றியை பார்க்காத 14 தொகுதிகள் இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முறை ஒதுக்கப்பட்டுள்ள 39 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் மட்டுமே முந்தைய தேர்தலில் அதிமுக வெற்றி கொண்டுள்ளது. தேஜக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தொகுதி பங்கீட்டின் போது பாஜகவுக்கு பலமில்லாத தொகுதிகளை அதிமுகவிடமிருந்து பெற்றுவிட்டதாக கமலாயத்தில் புகைச்சல் எழுந்துள்ளது. பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மீது கடுமையான விமர்சனங்களை பாஜக மாநில நிர்வாகிகள் முன்வைத்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23 அன்று நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலையொட்டி மாநிலம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வருகிறது. திமுக கழக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தனது தேர்தல் பிரச்சாரத்தை பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிமண்ணில் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கியுள்ளார். அப்போது பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத அனுபவம் என்னுடைய அரசியல் அனுபவம், எப்போதும் சங்கிகளை துணிச்சலுடன் எதிர்க்கும் அனுபவம் என்னுடைய அரசியல் அனுபவம், சுய மரியாதையோடு மக்களுடன் களத்தில் இருப்பதே என்னுடைய அரசியல் அனுபவம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, சசிகலா, டிடிவி தினகரன், மோடி, அமித்ஷா ஆகியோரின் கால்களில் விழுந்துதான் பழனிசாமியின் அரசியல் அனுபவம், கால்களை வாரிவிட்ட அனுபவமும் அவருக்கு உண்டு எனவும், அமித்ஷா வீட்டிலிருந்து முகத்தை மூடிக்கொண்டு காரில் வெளியே வந்த அரசியல் முதிர்ச்சி கொண்ட அனுபவவாதிதான் எடப்பாடி பழனிசாமி என தெரிவித்துள்ளார். சுங்கச்சாவடிகள் எந்தவித இடையூறுமின்றி முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய நீதிமன்றம், விதிகளை மீறி அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது தனி நபர்களுக்கோ சுங்க கட்டணத்தில் இருந்து எவ்வித விலக்கும் அளிக்கப்படுவதில்லை என்பதை மத்திய மற்றும் மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. போர் காரணமாக இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் சுங்கச்சாவடி கட்டணங்களை ஒன்றிய அரசு உயர்த்தியுள்ளது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தவேக தலைவர் விஜயின் பாதுகாப்பில் தமிழக காவல்துறை அலட்சியமாக செயல்படுவதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆனால் அந்த கடிதத்தில் உள்துறை செயலாளரின் பெயரை குறிப்பிடாமல் மணிப்பூர் ஆளுநரின் பெயரை குறிப்பிட்டிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் விஜய்க்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை என்றும், ஒய்பிரிவு பட்டியலில் உள்ள விஜய்க்கு தமிழகத்தில் போதிய பாதுகாப்பு வழங்க அறிவுறுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு
தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கடிதம் எழுதியுள்ளார். கோவை குனியமுத்தூர் இல்லத்தில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே முதல் கட்டமாக 43 பேர் கொண்ட பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 2ஆம் கட்டமாக 27 வேட்பாளர்களின் பட்டியலை டாக்டர் கிருஷ்ணசாமி வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மொத்தம் 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் போட்டியிடும் சின்னம் குறித்த முக்கிய அறிவிப்பை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது வெளியிட்டுள்ளார். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் முழு சங்கியாக மாறியிருக்கிறார் இபிஎஸ் என திருச்சியில் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஈஞ்சம்பாக்கம் முத்தண்டி இடையே சமீபமாக சாலையின் நடுப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள தற்காலிக தடுப்புகள் குறித்து பொதுமக்களிடையே எழுந்த கேள்விகளுக்கு தற்போது விளக்கம் வெளியாகியுள்ளது. 2100 கோடி மதிப்பில் 135 கிலோமீட்டர் நீளத்தில் 4 வழி சாலையாக உருவாக உள்ள திருவான்மியூர் முத்தண்டி உயர்மட்ட மேம்பால திட்டத்திற்கான மண் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதற்காகவே இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளனர். இந்திய ஸ்மார்ட் போன் சந்தையில் எப்போதுமே ஒரு தனி இடத்தை பிடிக்கும் ஷாவோமியின் ரெட்மி நோட் சீரிஸ் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் களமிறங்கியுள்ளது. ஆம், பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரெட்மி நோட் 15 சீரிஸ் போன்கள் அறிமுகமாகியுள்ளன. தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்துக்கு தமிழக காவல்துறை முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை என கூறி தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் தலைமை செயலகத்தில் தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கூட்டமே இல்லாத ஸ்டாலின் ரோடு ஷோவுக்கு 2000 போலீஸ் பாதுகாப்பா என ஆதவ் அர்ஜுனா கொந்தளித்து பேசியுள்ளார். ஈரான் போர் வான்வெளி மூடல், அமெரிக்கா விமானங்களுக்கு ஆட்டம் காட்டும் ஸ்பெயின். ஈரான் மீதான தாக்குதல்களில் ஈடுபடும் அமெரிக்கா விமானங்களுக்கு ஸ்பெயின் தனது வான்வெளியை மூடிவிட்டதாகவும் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கான திட்டங்கள் உட்பட அனைத்துக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் ஸ்பெயினின் பாதுகாப்பு அமைச்சர் மார்கரிட்டா ரோபல்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானில் நடக்கும் போர் தொடர்பான எந்தவொரு நடவடிக்கைகளுக்கும் மொரோன் மற்றும் ரோட்டாவை பயன்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் களம் விறுவிறுப்பாக இயங்கி வரும் நிலையில் வேட்புமனு தாக்கல் தொடங்கி 2 நாட்கள் ஆகியும் பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் இதுவரை வெளியாகாதது குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறது. இந்திய ஜனநாயக கட்சியில் இருந்த லாட்டரி அதிபர் மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் சமீபத்தில் அதிமுகவில் இணைந்த நிலையில் அவருக்கு லால்குடி தொகுதியில் போட்டியிட அதிமுக சார்பில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அவரிடம் ரூபாய் 300 கோடி பணம் வாங்கிக் கொண்டு தான் தேர்தலில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு அளித்ததாக முன்னாள் அதிமுக நிர்வாகி கே.சி. பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,12,400 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,050 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.